மாணவர்களை எல்லாம் பார்க்கிற போது ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வேறு சிந்தனையில் இருந்தாலும் கூட அவர்கள் என்னை கவனிக்கவில்லை, இந்த மேடையை கவனிக்கவில்லை என்றாலும் கூட நான் அவர்களை பார்க்கிற போது என்னுடைய மாணவ பருவம்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு பழுத்த காங்கிரஸ் குடும்பத்திலே பிறந்தவன் நான். காங்கிரஸுக்காக சிறு வயதிலே காளை மாட்டு சின்னத்தில் ஓட்டு கேட்கிற போது ஓட்டு கேட்கிறவர்களோடு கூடவே போன ஒரு 5 வயது சிறுவன் நான். இன்றைக்கும் என்னுடைய குடும்பத்திலே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் நான் மட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே மத்திய அமைச்சராக, துணை பொதுச் செயலராக, நாடாளுமன்ற உறுப்பினராக எப்படி வந்தேன் என்றால், இந்த மாணவ பருவத்தில் என்னுடைய மனக்குளத்தில் எரியப்பட்ட ஒரு கல் தான் காரணம். அந்த கல் கலைஞர். பேசாமல் உட்காந்துருந்தேன். தமிழ் ஒப்பித்தல் போட்டி நடக்குது, நீ இந்த கவிதையை மட்டும் படிச்சுன்னா உனக்கு பரிசு கிடைக்கணும்னு எங்கள் வாதியார் சொன்னார். நான் செவனேன்னு இருந்தேன். காலையில் பொட்டு வச்சுக்கிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன். சரி, வாதியார் சொல்கிறதுனால இந்த கவிதையை படித்து 8ஆம் வகுப்பு படிக்கிற போது தமிழ் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த கவிதையை முழுசாக மனப்பாடம் பண்ணி ஒப்பித்தேன். ஒரே கைத்தட்டல், ஒரே பரிசு மலை. பள்ளிக்கூடத்தில் முதல் பரிசு, மாவட்டத்தில் முதல் பரிசு, மாநிலத்தில் முதல் பரிசு. அப்படியே பேசி பேசி வந்து தான் கலைஞர் என்ற ஒரு மனிதனை படித்த காரணத்தினால் அண்ணாவை படித்து, அண்ணாவை படித்ததால் பெரியாரை படித்து, பெரியாரை படித்ததால் அம்பேத்கரை படித்து, அம்பேத்கரை படித்ததால் மார்க்ஸை படித்து இன்றைக்கு உங்கள் முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த மாணவ பருவத்தில் என் மீது கலைஞர் என்ற மகத்தான மனிதரை விதைத்த என்னுடைய ஆசிரியர் தான். நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை, இதை முடிச்சு நிகழ்ச்சிக்கு போகணும். அண்ணா மறைந்த நேரம், அண்ணா மறைந்த போது கலைஞர் கவிதாஞ்சலி எழுதினார் அண்ணாவுக்கு புகழஞ்சலி செலுத்துவதற்காக. அந்த சோகத்திலும் அவருக்கு ஒரு கற்பனை. அண்ணா எப்படி பிறந்தார் என்றால், திருவள்ளுவருக்கு பிறகு தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு, தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு ஆளே இல்லை. திருவள்ளுவர் செத்து போயிட்டார் 2 ஆண்டுகளுக்கு முன்னால். எனவே தமிழன்னைக்கு வருத்தம், 2000 ஆண்டு காலமாக நமக்கு நல்ல புதல்வர்கள் இல்லையே என்று வானுலகத்தில் இருக்கின்ற மூட நம்பிக்கை தான். வானுலகத்தில் இருக்கிற வள்ளுவரை போய் இந்த தமிழன்னை போய் பார்த்தால், வள்ளுவர் அந்த உலகத்தில் இருக்கார். கலைஞர் சொல்றார், அண்ணன் இவர் போய் அங்கே பார்த்தார். யாரு? திருவள்ளுவர் போய் தமிழன்னை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவர் கேட்குறாரு, என்னம்மா இங்கே வந்துருக்கீங்கன்னு திருவள்ளுவர் கேட்குறாரு. பாடினாள் தமிழன்னை, சோகப்பாட்டு பாடினாள் தமிழன்னை, ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை, புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான். ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்றான். தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான். எதற்கு தங்கம் எடுக்கவா என்றான் குரலோன். வள்ளுவர் கேட்கிறார், இந்த அம்மா தங்கம் வர தமிழ்நாட்டில் போய் மீண்டும் மீண்டும் பிறகுன்னு கேட்டாங்களாம். தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றால் எதற்கு தங்கம் எடுக்கவா என்றான் குரலோன். இல்லை, தமிழர்கள் மனமெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான். நீ வந்தால் தான் தமிழெல்லாம் தங்கமாக ஆவான். இன்றென்ன ஆயிற்று என்றான் குரலோன். வள்ளுவர் கேட்கிறார், இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்றென்ன ஆயிற்று என்றான். சென்றடைய குடில் இல்லை ஏழைக்கென்றால் அழுத கண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் ஆழ விழுதனைய கைகளாலே அணைத்து கொண்டு கற்கண்டே தேன்காக திருக்குறளே நான் எங்கே பிறக்க வேண்டும் என்றான் வள்ளுவன். கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே என்றனைத்த தமிழன்னை நீ காஞ்சியிலே பிறந்திடுகின்றான். பிறந்திட்டான் நம் அண்ணனாக, அறிவு மன்னனாக. இது அவர் கொடுத்த கவிதை. அப்புறம் அந்த கவிதை பெருசாக வரும். அண்ணா மறைக்கிற போது சொல்லுவார், நிழல் நீதான் என்றிருந்தோம், கடல் நிலத்தில் நிழல் தேட போய்விட்டாயே நியாயம்தானா, நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கொண்டுள்ளே காணாமல் தடுப்பது என்ன கொடுமை. இப்படியே சொல்லி ஒன்னு இடத்துல நான் வரும்போது உன் இதயத்தை இரவலாக தந்துடலான்னு முடியும். இது எனக்கு ஒண்ணுமே தெரியாது 8வது படிக்கும்போது. இந்த கலைஞருடைய கவிதையை என் கையிலே கொடுத்து அதை நான் வாசித்த காரணத்தினால் வாசித்து 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 இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிற ராஜா 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, 3 முறை மத்திய அமைச்சராக இருக்கிறேன் என்றால் கலைஞரை படித்தவருடைய விளைவு என்பதற்காக சொல்கிறேன். எனவே மாணவ கண்மணிகளுக்கு சொல்கிறேன், கலைஞரை படியுங்கள், அண்ணாவை படியுங்கள், பெரியாரை படியுங்கள். நீங்களும் ராஜாவல்ல, அதையும் தாண்டி வருவீர்கள் என்ற நம்பிக்கையை உங்களோடு பேசுகிறேன்.
அவர் ஆற்றாத துறை இல்லை. அதே கவிதையில் சொன்னார் அண்ணா யார் என்று. நான் கலைஞரை வைத்துக்கொண்டே ஒரு முறை சொன்னேன். அண்ணாவை சொல்லுவார் தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் என்னை பெயர் என்றார். நான் கலைஞர்கிட்ட சொன்னேன், என்ன நினைச்சு எழுதியோ தெரியல அண்ணாவை பற்றி. இத்தனையும் உங்களுக்கும் பொருந்துகிறது, இத்தனை கூறும் உங்களிடத்திலே இருக்கிறது என்று அவரை சொன்னோம். அவரை பற்றி பேசினால் மணிக்கணக்கிலே பேச வேண்டும். காமராஜர் கல்வி கண்ணை திறந்தவர் என்று சொல்வார்கள், பள்ளிக்கூடங்களை திறந்தார். ஆனால் கல்லூரிகளை தமிழ்நாடு முழுக்க திறந்து மேல்நிலை படிப்பை தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் திறந்து வைத்தவர் கலைஞர். இன்றைக்கு கலைஞருடைய திட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு மனிதன் வாழவே முடியாது. ஒரு விவசாயி போய் பச்சை போட்டான் அழுத்தி மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னால் அங்கேயே கலைஞர் இருக்கிறார். ஒரு மாணவன் போய் அமர்ந்து தட்டிலே முட்டையை சாப்பிட்டால் அங்கேயே கலைஞர் இருக்கிறார். சமத்துவத்தில் அவர் குடியிருந்தால் அவர் அங்கே இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு அவருடைய மகன் தாய் 8 அடி பாயும் என்றால் குதிரை குட்டி 10 அடி பாயும் என்பதைப் போல இன்றைக்கு அவருடைய மகன் மாணவ கண்மணிகளுக்கு எத்தனையோ திட்டங்கள், தவப்புதல்வன் திட்டம். நான் ஊட்டி கல்லூரி நம்முடைய மாசவர்கள் வந்து பல்வேறு வசதிகளை திறந்து வைத்தார்கள். அந்த கல்லூரிக்கு அது மத்திய அரசாங்கத்திலிருந்து வருவதற்கு நானும் ஒரு காரணம். அந்த நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் வகையில் அந்த கல்லூரிக்கு சென்று பார்த்தபோது பிள்ளைகளெல்லாம் பார்த்து கொண்டு வந்தேன். அதிலே ஒரு பெண்மணி என் கையை பிடித்து கொண்டு, அண்ணா அப்பா முதலமைச்சருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்கள். நான் ஒரு மருத்துவர், பார்பர், சிகை அலங்காரம் செய்து உங்களுடைய மகள் மெரிட்டில் படிச்சு இங்கே வந்துட்டேன். மற்ற பிள்ளைங்கள்லாம் சினிமாவுக்கு போகும், கடைக்கு போகும், துணிமணி வாங்கும். நான் கூச்ச சுபாவத்தில் தாழ்வு மனப்பாளையில் உட்காந்துருப்பேன். அப்போ தான் முதலமைச்சர் அறிவித்தார் மாதந்தோறும் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயில் தான் நான் மற்றவர்களுக்கு மத்தியில் தலைநிமரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். எனவே கலைஞராக இருந்தாலும் அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் பெரியாருடைய தத்துவத்தை, அண்ணாவினுடைய கொள்கையை தாங்கி இந்த தமிழ்நாட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மகத்தான மனிதர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் இல்லை. அவர்களின் வடிவமாக இருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மாமனிதர் நமக்கு அரணாக இருக்கிறார். அவருக்கு பின்னால் அணிவகுப்போம். கலைஞர் புகழ் ஓங்குக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.